நேத்து கூட ஒரு மிக பிரபலமான கல்லூரியிலிருந்து மருத்துவக் கல்லூரி மாணவிகள் எனக்கு வந்து தகவல் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் உடனே நிர்வாகத்துக்கிட்ட பேசி அந்த குழந்தைகளை பாதிக்காம அவங்க ஐடென்டி தெரியாம இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தமிழகத்துல நீங்களே பாக்குறீங்க, ஊடகம் ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி நடக்குது. பட்ட பகல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயதான முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா தொடர்ச்சியா நாங்க கோரிக்கை கொடுத்துட்டே தான் இருக்கோம். அரசாங்கம் எந்த அளவுக்கு அதிகாரிகளை மாத்தி கொஞ்சம் காட்டுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி வேற ஏதோ ஒரு பிரச்சனை திசை திருப்புறாங்க. மகாவிஷ்ணு பிரச்சனையில மத மாற்றம் செய்யக்கூடிய நபர்கள் பெருமையா சொல்றாங்க, ஆமா நாங்க மதம் மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மதம் மாற்றாங்க? விருப்பப்பட்டு மதம் மாறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றி மதம் மாற்றுபவர்களை பற்றி எல்லாம் அவர்கள் பெருமையாக பேசுவதை எல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனா ஸ்கூல்ல வந்து ஒருத்தர் பேசினார். அவர் பேசின விஷயத்தை நான் போய் சப்போர்ட் பண்ணல. ஆனா இரண்டு விதமான நடவடிக்கை. சிறுபான்மை மக்கள்னா ஒரு விதமான நடவடிக்கை. விநாயகர் சதுர்த்தி வந்தது. விநாயகர் சதுர்த்தி தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் கொண்டாடுறாங்க? கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடுறாங்க. விநாயகர் சதுர்த்தி ஏதோ வேற நாட்டோட பண்டிகையா? விநாயகர் அகவல் அப்படிங்கறத நம்முடைய தமிழ் மூதாட்டி ஔவையார் கொடுத்தது. அந்த விநாயகர் சதுர்த்தி கூட மாநிலத்தோட முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாட்டாருன்னா இதுதான் அவங்களோட மத சார்பின்மை. இதைத்தான் திருப்பி திருப்பி பேசுறோம். ஓட்டு வங்கிக்காக இன்னொரு மதத்துக்கு ஒரு வாழ்த்து, இன்னொரு மதத்துக்கு வாழ்த்து இல்ல. ஒரு மாநிலத்துடைய முதல்வர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே.